பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்கின்ற ஒரு நிலை வந்தது. அந்த நேரத்தில் நாம் எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதற்கு பின்னாளில் யாராவது உங்களை கேள்வி கேட்பார்கள். அதற்காக சொல்கிறேன், தொலைக்காட்சியில் கேட்கலாம், வேறு இடங்களில் பேசலாம், ஏன் நீங்கள் பாரதிய ஜனதாவோடு சேரவில்லையா என்று. சேர்ந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அதற்கு முன்பு எந்த கூட்டணியிலும் இல்லாத அளவிற்கு அன்றைக்கு நம்முடைய கழகத்தின் சார்பில் அங்கு ஒரு முன்னணி தலைவராக இருந்த முரசொலி மாறன் அவர்கள் தலைமையில் காமன் மினிமம் புரோகிராம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஒரு பொது நோக்க திட்டம் என்று கொண்டு வந்த அதில் சொல்லப்பட்டவை என்ன தெரியுமா? எந்த காலத்திலும் ராமர் கோயில் கட்டப்படாது, எந்த காலத்திலும் பொது சிவில் சட்டம் வராது. ஆக எதெல்லாம் நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோமோ அதை இந்த ஆட்சி காலத்தில் எங்களுடைய பலத்தோடு நீங்கள் செய்யக்கூடாது என்ற உத்தரவாதத்தோடு நாம் அதில் கூட்டணியில் சேர்ந்தோம். ஆக கூட்டணி பதவி கிடைக்கப் போகிறது என்பதற்காக அல்ல, அந்த நேரத்தில் நமக்கு அடிப்படை கொள்கைகளை நாம் எந்த நேரத்திலும் கைவிட்டதில்லை என்பதற்கு உதாரணம். அப்போது கல்வி அமைச்சராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி ஒரு திட்டத்தை அறிவித்தார். என்ன திட்டம் என்றால், பல்கலைக்கழகங்களில் சோதிடத்தை பாடத்திட்டமாக கொண்டு வருவது. இந்த அறிவிப்பு வந்தவுடன் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் அப்போது அமைச்சர், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவையில் என்னை அழைத்து இதில் நீ போய் பேச வேண்டும் என்றார். நான் கேட்டேன், குழப்பமாக இருக்கிறது, எந்த நிலையில் நின்று நான் பேசுவது என்றேன். என்ன எந்த நிலையில் என்றார். இல்லை, நாம் கூட்டணியிலே இருக்கிறோமே என்றேன். இருந்தால் என்ன, எதிர்த்து பேசு என்றார். எதிர்த்து பேசு என்றால் மாநாடுகளில் பேசுவாய் அல்லவா, அதை போல பேசு. என்னையா பதவி, கொள்கைதான் முக்கியம், போய் எதிர்த்து பேசு என்று சொன்னார். பின்னர் நான் அங்கே சென்று பேசுகிற போது சோதிடத்தை பல தலைவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள் என்று சொன்னதோடு நிற்காமல் இன்னொன்றையும் நான் சேர்த்து சொன்னேன். தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது, திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது. இது நானாக சொன்னது. மாலையில் அவரை சந்தித்த போது என்னுடைய உரையை வாங்கி பிடித்தார், கொடுத்து விட்டு ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் செய்தி தலைவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது, அதுவும் எனக்கு தெரியாது. 3 தினங்கள் கழித்து வட சென்னையில் நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தில் கலைஞர் பேசுகிறார். நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் ஒன்றில் தம்பி திருச்சி சிவா கழகத்தின் சார்பில் சோதிடத்தை எதிர்த்து பேசுகிற போது ஒரு கருத்தை தானாக சொல்லியிருக்கிறார். திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது, தவறுகள் இருக்கிற இடத்தில் திமுக இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். அது அவருடைய சொந்த கருத்து என்று சொல்ல மாட்டேன், அது என்னுடைய கருத்து, அது கழகத்தின் கருத்து.